ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட அடுத்த தயாரிப்பில் நம்ம பார்க்க போகிறது இந்த குப்பை மேனியை பற்றி தான். குப்பை மேனியை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மூலிகையிலேயே மிக முக்கியமானது இந்த குப்பை மேனி. இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த குப்பையில் தான் அதிகமாக கிடக்கும். பொதுவாக எல்லோரும் கற்ப மூலிகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் மேனி பளபளக்கிறதுக்கு குப்பை மேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குப்பை மேனி நம்ம மேனியை அழகாக வச்சுக்கிறதுக்கும் வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. இந்த இலையில் அந்த வரைக்கும் நன்மைகள் இருக்குது. நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த லையை நல்லா என்ன பண்ணால் அது தண்ணியில் போட்ட உடனே அது அவ்வளோ ஹீட்டு வரும். அதனால் அந்த லையை போட்டு ஒரு ஒரு சோப்பு தரையிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்துக்க பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் உள்ளது வாங்குறதில்ல. எப்போவுமே இங்கே செக்கில் ஆட்டுறாங்களே அந்த பியூர் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா அதுதான் இந்த சோப்புக்கு நல்லா எல்லாமே கொடுக்கும். இதோட ஸ்கின்னு சாஃப்ட் ஆகிறதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் ரொம்ப பயன்படுது. ஏற்கனவே சோப்பு தயாரித்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம சேர்க்குறது பாம் ஆயில் நம்ம தோலுக்கு அவ்வளோ நன்மை தரக்கூடியதாக இருக்குது. இது நம்ம தோலில் அலர்ஜி, அரிப்பு இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதை உடனே இது போக்கிடும். இது மாதிரி தான் ஆலிவ் ஆயிலை நம்ம நார்மலாகவே ஸ்கின்னில் யூஸ் பண்ணலாம், அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கும் சரி, நம்ம கண்ணுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது. இந்த விளக்கெண்ணெய் நம்ம சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜியா பட்டர் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல உள்ள தோல் ஷைனிங் ஆகிறதுக்கு இது பயன்படுது. இப்போது இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதாவது கையாலேயே ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே சோப்பு தயாரித்து சேல்ஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி சோப் பேஸ் வாங்கி ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அது ஸ்கின்னுக்கு எனக்குமே ஒத்துக்கலை, மற்றவங்களுக்கும் அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதனால தான் நான் இதை நிறையா புக்ஸ்லாம் படித்து இதை நானே ரெடி பண்ணேன். இப்போது இந்த மாதிரி ஒரு மோல்டு எடுத்துகிட்டு இது 1 kg மோல்டு இது எடுத்துக்கிட்டேன். இது நான் அந்த குப்பை மேனி சொன்னாலே அதை நல்லா வெயிலில் காய வச்சு நானே பொடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு நாட்டு மருந்து கடையில் வாங்குறது சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அதனால தான் நானே தயாரித்தேன். இது லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் எதுக்குன்னா அதுக்கு ஒரு நறுமணம் கொடுக்கணும் இல்லையா, மற்றபடி நம்ம எதுவுமே கெமிக்கல் எதுவுமே சேர்க்குறது இல்லை. அதனால லைட்டாக அந்த நறுமணமும் அந்த லாவெண்டர் பூவில் உள்ள அந்த ஆயிலும் இதில் சேர்கிறதுக்காக நான் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். சோப்பை உடனே கொடுக்காம டேஸ் கழித்து கொடுக்கறதுனால இந்த லை நல்லிஃபை ஆகி இந்த குப்பை மேனியோட பவர் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்ம உடம்புக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் சோப்பு தயாரித்த உடனே யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இந்த குப்பை மேனி என்ன பண்ணணும், அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நம்ம இது 30 days வச்சுருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக அந்த குப்பை மேனி அதில் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கின்னுக்கான ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதில் சேர்த்துருக்கிற ஒன்றுமே நம்ம பார்த்து செஞ்சது. இப்போது ஆயிலே வீட்டில் ஆட்டின ஆயில் தான் வாங்கியிருக்கோம். கடையில் வாங்குகிற சோப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கெமிக்கல் தான் கலந்துக்கிட்டு இருக்காங்க. சோப்பு முழுக்க கெமிக்கல் ஃப்ரீ சோப்பு. இப்போ இந்த மாதிரி நம்ம கையாலே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நம்ம அந்த குப்பை மேனி அதில் ஆட் ஆகிற வரைக்கும் நம்ம கையால் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷின் வச்சு நம்ம அதை இந்த மாதிரி நல்லா திக்னஸ் வர வரைக்கும் இப்படி பண்ணிகிட்டே இருக்கணும். மோஸ்ட்லி ஒரு 10 minutes 15 minutes இப்படி ஆகும். இப்போ பாருங்கள், அது நல்லா திக்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மோல்டில் இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம உடனே எடுக்கக்கூடாது. ஒரு மறுநாள் இல்லை 24 hours கழித்து இதை நம்ம எடுக்கணும். அது வரைக்கும் இது இதிலே இருந்து அது ஃபுல்லாக அதில் போய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அது கரையாமல் இருக்கும். இல்லைனா எல்லா சோப்பும் சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால் 24 hours கழித்து இதை நம்ம எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதை இந்த மோல்டுலேருந்து அன்மோல்டு எடுக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக
பாருங்கள், அந்த குப்பை மேனி வந்து அதில் தெரியும் உங்களுக்கே. சோப்பில் நம்ம 7 பொருள் சேர்த்துருக்கோம். குப்பை மேனி, தேங்காய் எண்ணெய், ஆயில், விளக்கெண்ணெய், லாவெண்டர், ஆலிவ் ஆயில். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சருமத்திற்கு ரொம்ப நல்லது. இதில் நம்ம எந்த கெமிக்கலும் சேர்க்கவே இல்லை. இப்போ இதோ நம்ம வந்து சோப்பு சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுற மிஷின் வாங்கலை, அதனால் கையாலே கட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க, இதை நான் 30 டேஸ் கழித்து தான் கொடுக்கணுன்ட்டு இதை வச்சுருக்கேன். இந்த சோப்பு தயாரிக்கிறதுல உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். நீம் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு எப்படி தயாரித்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாய்.